இல்லை, திருட்டும் இல்லை. இந்தியாவின் தனித்துவமான கிராமம். இந்த கிராமத்தில் இருப்பவர்கள் தங்களது வீடுகளை பூட்டுவதில்லை. கடைகளில் கடைக்காரர்கள் இல்லை, ஆனாலும் எதுவும் காணாமல் போவதில்லை. இங்கு அனைத்தும் நம்பிக்கையின் அடிப்படையில் இயங்குகின்றன. நாகாலாந்தின் ஒரு தனித்துவமான கிராமத்தை பற்றித்தான் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நாகாலாந்தின் தலைநகரான கோகிமாவில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது கோனோமா கிராமம். இந்த கிராமம் குறித்து பயண வலைப்பதிவர் ஒருவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் இருக்கும் விஷயங்கள் தான் தற்போது இணையவாசிகளை பெரிதும் கவர்ந்திருக்கிறது. நாகாலாந்தின் கோனோமா கிராமம் மற்ற கிராமங்களைப் போல இல்லாமல் இந்த சிறிய கிராமம் தனித்துவமான விஷயங்களால் கவனம் ஈர்க்கப்பட்டு வருகிறது. கிராமத்தில் இருப்பவர்கள் தங்களது வீடுகளை பூட்டுவதில்லை, கடைகளில் கடைக்காரர்கள் இல்லை, ஆனாலும் எதுவுமே காணாமல் போவதில்லை. இங்கு அனைத்தும் நம்பிக்கையின் அடிப்படையில் இயங்குகின்றன. அந்த கிராமத்தில் இருக்கும் ஒரு புத்தக கடையில் கடைக்காரர் இல்லை, ஆனால் கடை செயல்படுகிறது. அதற்கு பக்கத்திலேயே ஒரு நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. அதன்படி அவர்கள் அந்த பொருளை வாங்கி செல்கிறார்கள். அதே போன்று காய்கறி கடைக்குள் தேவையான பொருட்களை எடுத்து ஒரு சிறிய பெட்டியில் பணத்தை போடுகிறார்கள். அப்படி இங்கு நம்பிக்கையின் அடிப்படையிலேயே இந்த கிராமத்தில் சில விஷயங்கள் செயல்படுகின்றன. கென்யா எனப்படும் அங்கமி பழங்குடியினர் பின்பற்றும் சில பாரம்பரிய நெறிமுறைகள் இங்குள்ளன. இதன்படி மக்கள் வாழ மற்றும் நடந்து கொள்ளும் விதங்களுக்கு கிட்டத்தட்ட 154 தடைகள் இருப்பதாகவும் கூறுகின்றன. இந்த கிராமத்தில் வேட்டையாடுதல், மரம் வெட்டுதல் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. கோனோமா கிராமம் வனவிலங்கு பாதுகாப்பில் அதன் முன்முயற்சிகளுக்கு பெயர் பெற்றது. இந்த கிராமம் இந்தியாவின் பசுமை கிராமமாகவும் அறியப்படுகிறது.